கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த 3வது மாதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இந்த மாதத்திலே நீங்கள் தள்ளாடுவது இல்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறீர்கள். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசியுங்கள், நிச்சயமாக நீங்கள் தள்ளாடுவது இல்லை. தாவீது சொல்லியிருக்கிறார், நான் தள்ளாடுவதில்லை. ஏன் என்று சொன்னால், நான் ஆண்டவர் மீது நம்பிக்கையாக இருக்கிறேன் என்ற ஒரு உறுதி அவருக்குள்ளாக இருந்தது. எனவே ஆண்டவரிடத்திலே தாவீது அர்ப்பணித்தார், தன்னை அர்ப்பணித்தார். நீங்களும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் இதோ உங்களை தள்ளாட விடுகிறது இல்லை. 2வது வசனம், கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. எனவே இந்த மாதத்தில் கர்த்தரை நம்புங்கள், நிச்சயமாக நீங்கள் தள்ளாடுவதில்லை. அந்த தாவீது தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தது போல நீங்களும் அர்ப்பணியுங்கள். வசனம் 9-10 சொல்லியிருக்கிறது போல, அவர் இதோ தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக இதை வெளிப்படுத்தி தன்னை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்வாக அங்கே தாவீது காண்பிக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 11-12 அவர் சொல்லியிருக்கிற பொழுது, இதோ ஆலயத்தையும் சபைகளிலேயும் நான் சென்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே 3 காரியங்கள் இந்த 26வது சங்கீதத்தில் நாம் காணலாம். எனவே கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் என்றால், கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால், நீங்கள் தள்ளாடுவது இல்லை. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் போராட்டம், வாழ்க்கையில் நஷ்டம், வாழ்க்கையில் துன்பம், வாழ்க்கையில் கஷ்டங்கள், வேலை தளத்தில் பாடுகள் எவ்வளவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை தள்ளாட விடுவதில்லை. ஏன்? நீங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களை தள்ளாட விட மாட்டார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை என்று தாவீது சொல்லியிருக்கிறார். எனவே கர்த்தரை விசுவாசியுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை இந்த மாதத்தில், இந்த மார்ச் மாதத்தில் தள்ளாட விடுகிறதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிப்போம். எனவே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த மாதத்திற்காய் நன்றி. நீர் கொடுத்த வாக்கை போல நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் தள்ளாடுவதில்லை என்று இந்த மாதத்தின் வாக்கு கர்த்தாவே, இதன்படி உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மீது நம்பிக்கை வைத்து, இதோ அவருடைய வாழ்விலே என்ன வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், கலக்கங்கள் வந்தாலும் தள்ளாடாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. அப்படியே செய்ய போகிறீரே, ஸ்தோத்திரம். நன்மையினால் நிரப்பும். எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாக செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.